சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக நிதி பெற்ற வழக்கில் ஜவாஹிருல்லாவுக்கு விதிக்கப்பட்ட தண்டனைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. உச்சநீதிமன்றம் இடைக்கால தடையை விதித்திருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் ஜியோ இணைந்திருக்கிறார். டார்வின் ஜியோ, இந்த வழக்கின் பின்னணி குறித்தும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு குறித்தும் முழுமையா பதிவு பண்ணுங்க. கடந்த 1997 மற்றும் 2000 ஆண்டு காலகட்டத்தில் வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக 1,55,00,000 ரூபாய் பணம் பெற்றதாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவஹர்லா மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை எழும்பூர் கூடுதல் குற்றவியல் நீதிமன்றம் ஜவஹர்லாவுக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை விதித்து கடந்த 2015 ஆண்டு தீர்ப்பு வழங்கியது. அதே போல இந்த வழக்கில் ஜவஹர்லாவுக்கு துணையாக செயல்பட்ட ஹைதர் அலி என்பவருக்கும் 1 ஆண்டு சிறை தண்டனையை வழங்கி தீர்ப்பளித்திருந்தது. இதையடுத்து இந்த தீர்ப்புக்கு எதிராக ஜவஹர்லா மற்றும் ஹைதர் அலி சார்பில் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவும் கடந்த 2017 ஆண்டு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனையடுத்து உயர்நீதிமன்றத்தில் ஜவஹர்லா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தான் உச்சநீதிமன்றத்தில் ஜவஹர்லா மற்றும் ஹைதர் அலி தரப்பில் ஒரு மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு மனுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால், முதலில் பட்டியலிடப்படாத நிலையில் தங்களுக்கு அந்த விதிக்கப்பட்ட அந்த 1 ஆண்டு சிறை தண்டனைக்கான சரணடைவதற்கான அந்த காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றமானது கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக அவருக்கு சரணடைவதிலிருந்து மேலும் 1 மாத காலம் அவகாசம் வழங்கி நீட்டிப்பை ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் மேல்முறையீட்டு மனுவானது பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்றம் அதனை மனுவை ஏற்றுக்கொண்டு ஜவஹர்லாவுக்கு வழங்கப்பட்ட அந்த 1 ஆண்டு சிறை தண்டனை என்ற அந்த தண்டனையுடைய அந்த தீர்ப்பை இடைக்காலமாக தடை விதிப்பதாக ஒரு உத்தரவை பிறப்பித்ததோடு இந்த விவகாரத்தில் சிபிஐ பதிலளிக்குமாறும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்து ஒத்தி வைத்திருக்கிறது வழக்கை. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டாக்டர்.